இதுக்கு பதில் சொல்லுங்க சார். வெந்தயம், ஆவாரம்பூ. இப்போ ரொம்ப ஃபேமஸானது என்னது? மூக்குரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும், அப்படி தானே? அப்புறம் கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, அப்புறம் கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். எல்லாம் நல்லது தான் இந்த உலகத்தில். சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்களேன். இதான் இப்போ பெரிய மூட நம்பிக்கை. ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், ப்ரெஷர் மாத்திரை நடத்திடலாம், சுகர் மாத்திரை நடத்திடலாம், இன்சுலின் நடத்திடலான்னு. அப்படி யாராவது நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸானது. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரை நடத்திடலாம், இன்சுலின் நடத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரை நடத்திடலான்னு. யாராவது நடத்தியிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதால ஏதாவது மாத்திரை நடத்தியிருந்தாங்கன்னா என்னை கால் பண்ணி பேசுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, உடல் பருமன், பிசிஓடி. இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பேலன்ஸ் டயட் நீங்கள் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த நோயும் என்னைக்கும் கண்டிப்பாக சரியாகாது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதில் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.